இன்னைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஒவ்வொரு மாதமும். இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்ல, இது ஒரு வேர்டு, அதாவது ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு மாதமும் அப்படின்னா எவ்ரி மந்த். இந்த ஒவ்வொரு அப்படின்னாவே எவ்ரி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ மாதம் அப்படின்னா மந்த் சொல்லிடுவோம். ஸோ இப்போ எவ்ரி மந்த். ஓகே, அடுத்தது மாதம் ஒரு முறை. இதை எப்படி சொல்லலாம்? இந்த ஒரு முறை அப்படின்னா ஒன்ஸ் அப்படி சொல்லுவோம். அப்போ மாதம் அப்படின்னா ஒன்ஸ் அ மந்த். ஒன்ஸ் அ மந்த் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது பாருங்கள், இனிமே வந்து நான் பேச மாட்டேன், இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் சென்டென்ஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ இனிமேல் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் ஆஃப்டர், ஹியர் ஆஃப்டர். ஓகே, அடுத்தது அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த நேரத்தில் அப்படின்னா அட் தட் டைம், அட் தட் டைம். ஓகே, அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு வருடமும். இதே மாதிரி தான், அந்த ஒவ்வொரு மாதமும் மாதிரி தான் இதுவும் ஒவ்வொரு வருடமும். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர், ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். See you in the next video.